நம்ம வைக்கிற சிக்கன் குழம்பு சக்தியும் சுவையும் இருக்கிற மாதிரி வைக்கிறதுக்கு கறியை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு பவுன் ஃபுட்ஸ். நான் உங்கள் பவுனம்மா. ஜிம்சியின் குடும்ப உறவுகளை, இன்றைய நவீன காலத்தில் நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கங்கள், அதுலேயும் கார்ப்பரேட் அடிமை வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கெல்லாம் புரதச்சத்தை அதாவது நிவர்த்தி செய்திருக்கிறது ஒரு சவாலான விஷயம். ஏன்னா காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய 13 வருட ஆராய்ச்சியில் நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கங்களும் ஏன் அதை விட கீழே இருக்கிற ஏழைகளும் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான புரதச்சத்தை குறைந்த செலவில் பிராய்லர் கோழின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதில் கூட எப்படி ஈடு கட்டிக்கிறது அப்படின்னு உங்கள் முன்னாடி வைக்க போகிறோம். வாரம் நாங்கள் பயன்படுத்தியும் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிடுறேங்க, இது பிராய்லர் கோழியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான காணொளி அல்ல. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பிராய்லர் கோழியை பயன்படுத்தினா இப்படி பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறது. நாங்களும் மிடில் கிளாஸாக இருக்கிறனால இப்படி தான் பயன்படுத்துகிறோம். எங்களுக்கு எப்படி இதில் ஆரோக்கியத்தை தேடிக்கிறோம், இதில் என்னென்னமெல்லாம் மதிப்பு கூட்டி செய்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ கடந்த முறை வழங்கிய காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. ஸோ அது தொடர்பாக மேலும் விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த வாரமும் உங்களுக்கு காணொலி. ஸோ இந்த கவரில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பிராய்லர் கோழியை பயன்படுத்தியில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவம் ரொம்ப முக்கியம். பக்குவத்தை நம்ம கரெக்டாக கடைபிடிச்சிட்டாலே நம்ம வைக்கக்கூடிய இதில் சமைக்கக்கூடிய குழம்பு, பிரியாணி, சூப்பு, சில்லி, வறுவல், இன்னி சுக்கா, மக்கான எல்லாம் பண்ணுவீங்களே, எல்லாமே நல்லா வந்துடும். இப்போது என் கண்ணு முன்னாடி உரிச்ச கோழி நல்லா நோட் பண்ணிக்க. இப்போ தான் நான் வாங்கிட்டு ஒரு 2-2.5 நிமிஷத்துக்குள்ளே பொங்கோட அப்படியே லைவ் பண்ணுறோம். சரிங்களா? கண்ணு முன்னாடி பொங்கோடு இருந்ததை வெட்டி உரித்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வெட்டினதோடைய காலம் பார்த்திங்கன்னா, நான் போய் என்னுடைய வீட்டுக்கும் இந்த கடைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 900 மீட்டர் இருக்கும். ஸோ 1 கிலோமீட்டர் வண்டியில் தான் போயிட்டு வந்தேன். மீறி போனால் 10 நிமிஷத்துக்குள்ளே இப்போ என் கைக்கு வந்தாச்சு. இதை பார்த்திங்கன்னா முதல் முறையில் நீங்கள் சில்லி போடுறீங்க பார்த்திங்களா, அந்த சில்லி போடையில் 90 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சிடணும் வெட்டினதுலேருந்து. சரிங்களா? அதுபோக குழம்பு வைக்கிறது மறுபடியும் ஒரு 90 நிமிஷம் எடுத்துக்கங்க. ஆக மொத்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, மேக்சிமம் 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வேலையை முடிச்சிடணும். சரிங்களா? நீங்கள் அது தனியாக இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கவரில் போட்டு அப்படியே தண்ணி பாத்திரத்துக்குள்ளே வச்சுருவோம், எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ 3 மணி நேரத்துக்குள்ளே குழம்பு, பிரியாணி, சில்லி, சூப்புங்கிறத எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த டைமிங்கை முடிஞ்ச வரைக்கும் அப்படி மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே அதுக்குள்ளேயெல்லாம் அதிகம் வைக்காதீங்க. நம்ம சொல்கிறது பிடிச்ச இடத்துக்குங்க, பிடிக்கிறப்படுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த கறியுடைய விஷயந்தான் மெயின். இப்போ நம்ம எடுத்திருக்கிற கோழி பார்த்திங்க அப்படின்னா 2000 இன்னைக்கு 50 கிராம் இருந்தது. சரிங்களா? பொங்கோட உரிச்சது போக பார்த்திங்கன்னா 1700 தான் இருந்திருக்குது. ஸோ நம்ம கூட மறுபடியும் ஒரு 300 கிராம் அடுத்த கோழியோட வாங்கி மொத்தம் என்ன பண்ணியிருக்குங்க, 2 கிலோ எடுத்திருக்கோம். இந்த 2 கிலோவில் அந்த கோழியுடைய கொழுப்பு இருக்கிறது மாதிரி பக்குவமாக இருக்கணும். ஸோ நிறைய கொழுப்புகள் கோழியோட அந்த முதுகு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல உரிச்சது போக இருக்கிறது நல்லா தெரியும். ஸோ நம்ம பயன்படுத்திக்கிற பெரும்பான்மையான பீஸுகளில் அந்த கொழுப்பு ஒட்டிக்கிட்டே இருக்கும். சூப்பு வைக்கிறதுக்கு அப்போ தான் சரியாக இருக்குங்க. சளிக்கெல்லாம் தீர்வு தேடுறதுக்கெல்லாம் இதாங்க பாருங்கள், இன்னும் நல்லா இந்த இதுகளில் தெரியும். உங்களுக்கு வேணாலும் க்ளோஸ் நான் அடுத்தது காட்டுறேன், இது ரீல்ஸ் எடுத்து போடுறேன். ஸோ இந்த காணொலியை தெளிவாக புரிஞ்சுங்க. இதை அவங்க பாருங்கள், இதெல்லாம் கொழுப்பு. அது இல்லாமல் மெயின் இந்த ஈரலுங்க. எப்பவுமே ஒரு ஆளுக்கு ஒரு கோழியோட ஈரல் சரியாக இருக்கும். நம்ம இப்போ 2 பேர் வீட்டில் இருக்கிறனால ஃப்ரேமில் வாங்கம்மா 2 பேர் வீட்டில் இருக்கிறனால பவுனம்மாக்கும் எனக்கும் சொல்லி 2 கோழியோடைய ஈரல் வாங்கியிருக்கோம். இந்த ஈரலோடைய விஷயம் என்னென்னா, நம்ம சூப்பு வைக்கிற வரைக்கும் இதை உள்ளே போடக்கூடாதுங்க. சூப்புக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழம்புக்குள்ளே போடணும். அது நம்ம அந்த இடத்துல கரெக்டாக அடுத்த காணொலியிலே தெளிவாக வழங்குறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஃபைனலாக குழம்பு நிற்கிறப்போ போட்டு அந்த சட்டியோடைய சூட்டுலேயே வேகிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதிகமாக வேக வச்சிங்கன்னா இதில் உள்ள சத்துக்கள் வீணாயிரும். நம்ம சொல்கிற மாதிரி சுவையும் தராது. அப்படி ரொம்ப எப்படி சொல்லுதுங்க, இறுகி போன மாதிரி ஆயிடும். ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும், அதே நேரம் வெந்திருக்கணும். சரிங்களா? கூடுதலாக என்னென்னா, ஒரு கோழியுடைய முழு பாகங்களும் நம்ம எடுத்துருக்கிறோம். தலையில் அந்த குனையில் கொஞ்சம் வெட்டிட்டு, காலில் அந்த விரல் இதுகளெல்லாம் வெட்டிட்டு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி எல்லா பாகத்தையும் எடுத்துருக்குறோம். இந்த எல்லா பாகத்திலையும் ஈரலை மட்டும் வெளியே விட்டுட்டு மற்றதெல்லாம் உள்ளே போட்டு இந்த நம்மளுடைய மிளகா கூட்டு இப்போ நம்ம தயாரிப்பாங்க இல்லைங்களா, வழக்கம் போல் அந்த மிளகா கூட்டில் சுற்றி செய்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் பாயில் பண்ணி அந்த மிளகா கூட்டோட இந்த கொழுப்புகளாக கரைஞ்சி இறங்குற மாதிரி
பண்ணி அது கூட நம்ம ஆட்டாங்கல் ஆடி எடுத்துகிட்டு வந்து தண்ணியை உள்ளே போட்டு எடுத்தோம்னா தான் அந்த சூப்பு அவ்வளோ சுவை இருக்கும். நம்ம சொல்கிற மாதிரி சளிக்கு வேறு லெவலில் தீர்வு தரும். ஸோ வாரம் நாங்கள் பயன்படுத்தியில் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய கண்டுபிடிப்பை நாங்கள் முதல்ல வருடக்கணக்கில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக. ஏன்னா இது பிராய்லர் கோழியை கண்டு இன்றைக்கி நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிறையா பேர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா. ஸோ அதற்கான தீர்வு நாங்கள் கடைபிடிக்கிறதுல ஃபஸ்ட்டு இப்போ தேர்ந்தெடுக்கிறத பற்றி ஒரு தெளிவு கொடுத்துட்டோங்களா. இதில் சுத்தி செய்கிறது சாதாரண கல்லுப்பு மஞ்சள் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவி வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் ஒருக்கா ஃப்ரெஷ் வாட்டர் கூட போடுங்க. இல்லை அப்படியே கூட சில்லிக்கு பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கங்க. குழம்புக்கு வந்து நீங்கள் அந்த கழுவி பயன்படுத்தாட்டியும் பரவாயில்ல, அந்த மிளகா கூட்டுக்குள்ளே சுத்தி பண்ணணும் நம்ம சாதாரண தண்ணியில் கழுவிட்டு. ஆனால் சில்லிக்கு கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் பண்ணிக்கங்க. சந்தேகமாக இருக்கக்கூடிய கறிகள் நம்ம எந்நேரம் வந்து கண்ணு முன்னாடியே இப்போ திடீர்னு ஒரு வீட்டில் 1/2 கிலோ 1/4 கிலோ நல்லா வாங்க போகிறோம். அவங்க ஏற்கனவே வெட்டி வச்சுருக்காங்க. அது 1 மணி நேரமா 2 மணி நேரமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வாங்கக்கூடிய இந்த கறியாக இருந்தாலும் சரி, நாட்டுக்கோழியாகவே இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம கிளீனிங் லிக்விட்னு சொல்லி ஒன்று நம்ம தயாரிப்போம். இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, பழைய காணொலியில் இருக்கும். அந்த லிக்விடில் இதை போட்டு முக்கி எடுத்துக்கலாம். சிம்பிளாக வீட்டில் எல்லோரும் செய்யக்கூடியது தான். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? முடிந்த வரைக்கும் அந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு போகாதீங்க. அதனால தான் அதை அதிகமாக காட்டுறதே இல்லை. ஃபஸ்ட் ஆப்ஷன் இதை மட்டும் பயன்படுத்துங்க. கண்ணு முன்னாடி உரிக்க சொல்லி அதிலிருந்து எடுத்துகிட்டு வாங்க. 2 பேர் உள்ள வீட்டுக்கு 2 கிலோ எடுத்துருக்குறேங்க. ஒரு 1.25 கிலோ ஒரு கோழி. நீங்கள் அதோட நிறுத்தினாலும் சரி. நம்மளுக்கு வாயில்லா ஜீவனெல்லாம் வீட்டில் இருக்கு இல்லைங்களா, அதுகளுக்கு எப்படி ஒரு 400 கிராம் போயிடும். 2 நாளைக்கு அதுகளுக்கு 200 கிராம் போடையில் அதுவே 400 கிராம் போயிடும். ஸோ ஒரு 1500 கிராமில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 கிராமு பவுனமாக ஒரு 700 கிராம் பக்கம் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணி போய்க்குவோம். ஸோ 2 நாளில் தீர்த்து போடலாம். யாராக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுங்க, 2 நாளில் தீர்த்து போடலாம். நீங்கள் 2 பேருக்காக போய் 1/2 கிலோ 1/4 கிலோன்னு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லா பாகமும் கிடைக்காது. கோழியில் அதுவும் பிராய்லர் கோழி வாங்கியில் வெறும் இந்த மாதிரி இந்த சதை பகுதியாக இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்துடாதீங்க. வெறும் புரதமும் நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த கொழுப்பும் நம்மளுக்கு வரணும். அதுதான் நம்மளுக்கு கொழுப்போடு சேர்ந்த புரதம் நம்ம எடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், ஒமேகா 3, ஒமேகா 9, ஒமேகா 12, அதோட தி பெஸ்ட் ரிச் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி இருக்கணும். இதில் ஏசிட்டிஸ் வழக்கம் போல் கால்சியம், விட்டமின் டி எல்லாமே கூட வந்துடும். ஸோ மூட்டுக்கான பயிற்சி பவுனமாக செய்ததுக்கப்புறமும் நம்ம ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு வித்தையை செய்ததுக்கப்புறமும் எடுத்துக்கக்கூடிய தி பெஸ்ட்டு புரோட்டீன் உள்பட 5 வகையான சத்துக்களும் அதனுடைய உட்பிரிவுகளும் நிறைந்த அசைவ குரு வைத்திய உணவை மருந்தை தயாரிக்கிறதுக்கு இது தேவைப்படும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க. 64 வயதில் நம்ம பவுனம்மாவுக்கு இதையும் கொடுத்து சாப்பிட வைக்கிறேன். இப்போ அடுத்தது சில்லி. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரில் இருக்கிறது என்னன்னு சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து சில்லிக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் வெட்டிட்டு வந்தது. இதே கோழியோட தான். ஸோ இப்போ இதிலிருந்து எடுத்து நம்ம சில்லிக்கு பிணைஞ்சு இங்கேயே வச்சு சில்லி போடுறதையும் முன்னாடி காட்டுற பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட்டு, பவுன் ஃபுட்ஸோட டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்த மிளகா கூட்டு ஆட்டுறதும் பிரியாணிக்கு அரைக்கிறதுன்னு நாங்கள் 2 பேரும் வேலையை மாற்றி செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த சில்லி சிக்கன் 65 நம்ம கொழுப்போடு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதோட ரேஷன் பாம் ஆயிலில் தான் சுட போகிறோம். அதுவும் ஏற்கனவே சுட்ட எண்ணெய் மறுபடியும் சுற்றி செய்து தான் சாப்பிட போகிறோம். ஸோ அப்படி சாப்பிட்டாலும் அந்த கொழுப்பெல்லாம் கரையிறதுக்கு தகுந்த குரு விதை பயிற்சியும் கிடச்சிரும். ஸோ நம்ம அடுத்த குழம்பு, பிரியாணி, சூப்பு இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு மறுபடியும் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் செஞ்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குறீங்களா ஒரே நாளில் எப்படின்னா சில்லி, சூப்பு, வறுவல், பிரியாணி, முட்டை பரோட்டா, சிக்கன் பரோட்டான்னு சாப்பிட்றீங்கன்னு அந்த சாப்பிட்றது எது முதல்ல சாப்பிடணும், எது பின்னாடி சாப்பிடணும். ஸோ சில்லி முதல்ல நல்லா இப்போ நேற்று விரதம் இருந்திருக்கோம் சரிங்களா. கொலை பசியில் இருக்கிறப்ப நான் செஞ்சு தட்டுனா பிரித்து மேய்ஞ்சிருவேன் நினைப்போம். ஏன்னா நேற்று வேறு பூண்டு பொரியில் விரதம் விட முடியல. சனி பிரதோஷம் கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கிற பொங்கல் இதுகளே சாப்பிட்டுட்டே டைம் ஆகி போச்சு. அதனால் வீட்டில் வந்து செய்ய முடியல. ஸோ இப்போது இந்த கொலை பசியில் இப்போ இந்த சில்லி சிக்கன் 65 விட்டு லேப்புன்னா அதுவே நார்மலாக ஜீரணமாயிரு. அதை போக குரு வித்தை பயிற்சி ஆட்டாங்கல் அம்மிக்கல்லையும் செய்ய போகிறோம் 2 பேரும். ஸோ வேறு லெவலில் ஜீரணமாயிரு. மறுபடியும் 8-8:30 எல்லாம் செஞ்சு மறுபடியும் ஒரு இது நகர்த்தினாலும் அதுவும் சீக்கிரம் ஜீரணமாயிரும். ஏன்னா அதுக்குள்ளே மறுபடியும் வகுறு எம்டி ஆயிரும், மறுபடியும் பசி வந்துடும். ஸோ நல்லா இது வெறும் பக்குவமாக தேர்ந்தெடுக்கிறது மட்டுமில்ல, சுத்தி செய்து சமைக்கிறது மட்டுமில்ல, நல்லா நோட் பண்ணுங்கள். பக்குவமாக தேர்ந்தெடுக்கிறது மட்டுமில்ல, சுத்தி செய்து சமைக்கிறது மட்டுமில்ல,
பசிக்கிற நேரத்தில் எதை முதல்ல சாப்பிடணும், எதை பின்னால் சாப்பிடணும், அப்படி பசி இல்லாதப்பவும் வீட்டு குரு வித்தைகளை பயன்படுத்தி எப்படி திரும்பவும் பசி வர வச்சு சாப்பிடணுங்கிறது வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அமைச்சிக்கிற வாழ்வியல் வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் வரிசையாக காட்டுறோம். வேணா உங்கள் சுய விருப்ப திங்கள் எல்லாத்தையும் பின்பற்றி பயன்பட்டுக் கொள்ளுங்கள். இது யாரையும் கட்டாயப்படுத்துறதுக்காகல, நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி கம்மி விலையில். இப்போ இதோட டோட்டல் காஸ்ட்டு 480 ரூபா தானுங்க. 1 கிலோ 240 ரூபா. இன்னத்த ரேஞ்சுக்கு இந்த காணொலி எடுத்துகிட்டு இருக்கிற ரேஞ்சில் 2 கிலோ கோழி 480 ரூபா தான். நாட்டு ரக கோழி வாங்கினா 1 கிலோவே 650 ரூபா, 700 ரூபா, 800 ரூபாய்ன்னு விதவிதமாக இருக்குது. அதை வாங்கினாலுமே அது நாட்டு ரகம் தானா, அவன் என்ன தீவனம் போட்டு செஞ்சானெல்லாம் நம்ம உள்ளே வந்து பார்க்க முடியறதில்ல. ஸோ என்னால் அதில் உறுதிப்படுத்திக்கிறதுல காசை கொடுத்து அதில் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு இதையே வாங்கி சுற்றி செய்துக்கலான்னு பண்ணிக்கிறேன். மட்டன் போனால் அது 1000 ரூபா, 800, 1000, 1200ன்னு போயிட்டுருக்குது விதவிதமாக. அது இப்போ நம்ம செய்துட்ருக்கிற பயிற்சிக்கு செட் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு புரதம் அதிகமாக வேணும், கொழுப்பு மற்ற இதுகள்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லாதனால நம்ம இதையே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறோம். அடுத்து மட்டனும் எடுப்போம், அதையும் அடுத்தது சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, போடுங்க மெனுக்கடை. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.